உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன், உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா, உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். கருவில் என்னை வடித்தது பெயரை சொல்லி அழைத்தது, கருவில் என்னை வடித்தது பெயரை சொல்லி அழைத்தது, கரம் பிடித்து நடத்தியது, இதுவரை என்னை காத்திருந்தாய் நீயே நீயே இயேசுவே. அறிந்தவா தெரிந்தவா, உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். தோளில் என்னை சுமந்தது, என் தோல்வியிலே அழுதது, தோளில் என்னை சுமந்தது, என் தோல்வியிலே அழுதது, தொலைந்திருந்தேன் தேடியது, தொலைவினிலே தெரிந்து கொண்டாய் நீயே நீயே இயேசுவே. அறிந்தவா தெரிந்தவா, உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன், உயிருள்ள. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். முதல் வெள்ளிக்கிழமை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, இந்த முதல் வெள்ளிக்கிழமை திருவழிபாடு நாம் அனைவரும் கடவுளுடைய அன்பிற்கு, அவருடைய தியாகத்திற்கு, அவருடைய இரக்கத்திற்கு கடமைப்பட்டவர்கள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிற நாளாக இருக்கிறது. எப்படி என்று சொல்லுகின்ற பொழுது,
மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிற பொழுது கடவுள் இவ்வாறாக சொல்லுகிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய அழைப்பிலே அனைவரும் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோம். கடவுள் தன்னுடைய அன்பின் அந்த கூட்டிற்குள்ளாக அனைவரையும் அழைத்து வருகிறார். மருத்துவர் என்பவர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது பாவிகளுக்கும் என்னுடைய அன்பு உரித்தாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது எவ்வளவோ வலிகளை நாம் சந்தித்திருக்கலாம், வேதனைகளை சந்தித்திருக்கலாம், அவமானங்களை சந்தித்திருக்கலாம், அல்லது நமக்கு எதிராக பிறருக்கு எதிராக குற்றங்கள் பாவங்கள் புரிந்தவர்களாக குற்ற உணர்வோடு கடவுளின் முன்பாக நாம் நிற்கலாம். இப்படிப்பட்ட இந்த வேதனையிலிருந்து என்னை மீட்கக்கூடியவர் யார் என்கிற கேள்வி நமக்குள்ளாக எழுகின்ற பொழுது இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக ஒலிக்க வேண்டும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, பாவங்களால் வலிகளால் வேதனைகளால் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்பதுதான் ஆண்டவருடைய திரு இருதயத்தினுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக மரித்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் நம்முடைய குடும்பங்களிலே மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் இறைவனுடைய திருச்சன்னிதானத்திலே நாம் நினைவு கூர்ந்து அந்த ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக இப்பலியை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த தூய மறைநிகழ்வை நாம் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், இயேசுவினுடைய திரு இருதய அன்பை உணர மறந்த அந்த தருணங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டு நம்முடைய குற்றங்களை கழுவி இப்பலியின் வழியாக நம் அனைவரையும் தூய்மைப்படுத்துவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உமது அருட்செயலால் தான் உன் நம்பிக்கையாளர்கள் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 14 முதல் 21 முடிய. என் சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால்தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டிக் கொள்ள இடமுண்டு. பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள் அரும் செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறு எதை பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன். இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிருக்கம் மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன். கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது. ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை. ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வீர்த்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா.
இயேசுவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகின்றது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்றார். ஆண்டவர் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று நாம் வாசிக்க கேட்ட லூகாஸ் நற்செய்தி. லூகாஸ், இந்த நற்செய்தியாளர்களில் லூக்கா நற்செய்தியாளர் யாருக்கு நற்செய்தியை எழுதுகிறார் என்று சொன்னால், புறவினத்து மக்களுக்கு எழுதுகிறார். அதாவது கடவுளை அறியாதவர்களாக இருந்த அந்த புறவினத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவர்களாக அவர்கள் மனமாற்றம் அடைவதற்கு உதவி செய்தவர். ஆகவே இந்த புறவினத்து மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு காலத்திலே பணத்தை இவர்கள் கடவுளாக நினைத்து வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவர்களாக மாறிய பொழுது ஒரு சிலரிடம் இந்த பணத்தின் மீது உள்ள ஆசை நிரந்தரமாக குடிகொண்டிருந்தது. எனவே இந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசையை அவர்கள் தவிர்த்து கடவுளின் மீது கொண்ட அந்த ஆசையை அதிகப்படுத்துகிற விதமாக அந்த பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்காக இந்த லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே அதிகமாக இந்த செல்வத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த செல்வத்தை எப்படி கையாள வேண்டும், அப்படி கையாளுவதன் வழியாக எப்படி அந்த விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதுதான் லூக்காவினுடைய அந்த கருத்தாக இருக்கிறது, அழைப்பாக இருக்கிறது. நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற இந்த ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள், நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நமக்கு பயணிக்கிற திருச்சபை மக்கள், பில்கிரிம் சர்ச், நடமாடும் திருச்சபை மக்கள் என்கிற பெயரும் நமக்கு உண்டு.
ஆக இந்த பயணிகளாகி நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வெற்றி திருச்சபையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆக கடவுள் வாழக்கூடிய அந்த இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த பாதையிலே பல விபத்துகள் காத்திருக்கிறது. பல ஆபத்துகள் நேரிடுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன அந்த வாய்ப்புகள், என்ன அந்த ஆபத்துகள் என்று சொல்லுகிற பொழுது, இந்த மன்னகத்திற்கு மட்டுமே உரித்தான பட்டம், பதவி மற்றும் உலகமயமாக்கல், நுகர்வு கலாச்சாரம், தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய தாக்கம், இவைகளின் வழியாக பல சமயங்களிலே நாம் இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே ஆபத்துகளை, விபத்துகளை சந்திக்க நேரிடும். ஆகவே கடவுள் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் இவ்வாறாக செல்லுகின்ற பொழுது, இந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது, இதனால் வருகின்ற ஆபத்துகளை தவிர்க்க வேண்டுமானால் இவைகளையெல்லாம் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆபத்துகளிலே பெரிய ஆபத்து எது என்று சொன்னால் பணம், காசு, துட்டு, மணி என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பணம் இல்லாமல், காசு இல்லாமல் நம்முடைய அனுதின வாழ்க்கையை நிச்சயம் நம்மால் கடக்கவே முடியாது. அனுதின வாழ்க்கைக்கு பணம் தேவை, காசு தேவை. ஆண்டவர் இயேசு அதை நிச்சயம் உணர்ந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் 12 சீடர்களில் ஒருவரை அவர் பினான்ஸ் மினிஸ்டரா வச்சிருந்தார். யார் அவரு? யூதாஸ் இஸ்காரியோத். ஆக ஆண்டவர் இயேசுவுக்கும் அந்த பணம் தேவைப்பட்டது. எதற்கு? அன்றாட வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த அத்தியாவசியமான செலவினங்களை மேற்கொள்வதற்கு பணம் தேவை. அப்படிப்பட்ட ஆண்டவர் பணமே நீங்கள் வைத்திருக்காதீர்கள் என்று சொல்லுவாரா என்று சொன்னால் நிச்சயம் இல்லை. ஆண்டவர் சொல்லுவதனுடைய கருத்து, அழைப்பு என்னவென்று சொன்னால், இந்த பணத்தை நல்ல விதத்திலே கையாள வேண்டும். ஊதாரித்தனமாக செலவு செய்வதல்ல, மாறாக நல்ல விதத்திலே கையாள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு விடுக்கிற அழைப்பாக இருக்கிறது. எனவேதான் இந்த ஓமையை, நேர்மையற்ற செல்வந்தன் என்கிற ஓமையை அவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு பயன்படுத்திய இந்த ஓமையினுடைய பின்னணி என்ன என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள். பாலும் தேனும் பொழியக்கூடிய, கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட, கடவுளால் அழைப்பு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கே வருகிறார்கள். அங்கே வருகின்ற பொழுது புதிய இடம், புதிய தேசம். ஆகவே அவர்களுக்கு இடம் தேவை. அவர்களுக்கு என்று தங்குவதற்கு, அவர்களுக்கு என்று பிழைப்பை நடத்துவதற்கு, அவர்களுக்கு என்று விவசாயம் செய்வதற்கு என்று நிலங்கள் தேவைப்பட்டது. ஆகவே அந்த இஸ்ரவேல் மக்களுடைய தலைவராக இருந்தவர் இந்த நிலங்களை ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுக்கிறார் அந்த புதிய தேசத்திலே. அவ்வாறாக அந்த நிலங்களை பெறுகின்றவர்கள், நிறைய பணம் வைத்திருந்தவர்கள் நிறைய நிலங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஏழைகளால் அந்த நிலங்களை பெற முடியவில்லை. ஆகவே என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பிழைப்பிற்கு, தங்களுடைய குடும்பத்தினுடைய அந்த வறுமைக்கு பிழைக்க அவர்கள் அந்த செல்வந்தர்களிடத்திலே வேலையாட்களாக, பணியாட்களாக சேருகிறார். இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க? தங்களுக்கு அந்த வசதிகளை உருவாக்கி கொள்ள, வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள அவர்கள் செல்வந்தர்களிடத்திலே கடன் பெறுகிறார்கள். இப்பொழுது காலகட்டத்திலே நாம் கடன் வாங்குவதை போல, லோன் வாங்குவதை போல, இஎம்ஐ கட்டுவதை போல அவர்களும் அங்கே கடன் பெறுகிறார்கள். நீ எனக்கு கடனாக கொடு, நான் உரிய காலத்தில், உரிய நேரத்தில் இந்த கடனை நான் உனக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்பதை போல அவர்கள் கடன் பெறுகிறார்கள். அப்பொழுது இந்த செல்வந்தர்களாக இருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் நகரத்திற்கு சென்று விடுகிறார்கள். ஆக தங்களுடைய அந்த நிலத்தை, அந்த விவசாயத்தை அவர்கள் கவனித்துக் கொள்ளுவதற்காக அங்கே கணக்காளர்களை, கண்காணிப்பாளர்களை நியமிக்கிறார்கள். சூப்பர்வைசர் என்று நாம் சொல்லலாம். இவர்களை நியமித்து, நீங்கள் இந்த மக்களுக்கு கடன் கொடுங்கள், விவசாயம் செய்யுங்கள், அந்த விவசாயத்திலிருந்து வருகின்ற விளைச்சலை பெற்றுக்கொண்டு அதனை விற்று எனக்கு தொகையை கொடுங்கள் என்று சொல்லி இந்த கண்காணிப்பாளரிடம் அவர்கள் ஒப்படைத்து விட்டு அவர்கள் நகரத்திலே குடிகொள்ளுகிறார். அப்பொழுது இந்த கண்காணிப்பாளர், இந்த சூப்பர்வைசர் செய்கிற வேலைதான் இது. என்ன செய்கிறார்? தலைவன் தனக்கு கொடுத்த அந்த சட்ட திட்டங்களை மறுத்து, வட்டிக்கு இவ்வளவு கொடு என்று சொன்னால் அவர் தன்னுடைய ஆதாயத்தை தேடி அதிகமான வட்டியை கொடுத்தார். லோன் கொடுக்கிறார் என்று சொன்னால், கடன் கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த கடனுக்கு வட்டியாக அதிகமான வட்டியை விதித்து தான் அதை பெற்றுக்கொண்டு அந்த தலைவனுக்கு கொடுக்க வேண்டியதை அனுப்பினார். இதுதான்
இந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிற நேர்மையற்ற கண்காணிப்பாளர். இப்பொழுதுதான் இயேசு சொன்ன இந்த ஓமை இங்கே வருகிறது. இவ்வாறாக இவன் செய்து கொண்டிருப்பதை, அநியாயம் செய்து கொண்டிருப்பதை, நேர்மையற்று நடந்து கொண்டிருப்பதை பார்த்த அல்லது கேள்விப்பட்ட அந்த தலைவன் வருகிறான். வருகின்ற பொழுது அந்த தலைவன் இவனிடத்திலே சொல்லுகிறான், நீ இப்படிப்பட்ட பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறாய், நீ நேர்மையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறாய், உன்னை பற்றி இப்படி நான் தவறாக கேள்விப்பட்டேன், நீ என்னுடைய சொத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறாய், ஆகவே உன்னுடைய கணக்கை ஒப்படை, வேலையை விட்டு சென்று விடு என்று அந்த பொறுப்பற்ற கண்காணிப்பாளரிடம் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த கண்காணிப்பாளர் உட்கார்ந்து யோசிக்கிறார், நிச்சயம் இந்த வேலை எனக்கு திரும்ப கிடைக்கப் போவதில்லை, செய்த தவறு தவறுதான், எப்படி இருந்தாலும் இதை நான் நியாயப்படுத்த முடியாது, ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகவே அவன் தனக்குள்ளாக சொல்லிக்கிறான். என்ன சொல்றான்? எனக்கு வேலை செய்யவும் தெரியாது, பிச்சை எடுக்கணும்னு நினைச்சாலும் அது அவமானமா இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் என்ன செய்வேன், என்னுடைய எதிர்காலம் எப்படி போகும் என்று நினைத்த அவனுக்குள்ளாக ஒரு சிந்தனை எழுகிறது. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி தன்னிடம் யாரெல்லாம் கடன் பட்டார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து அவனிடத்திலே ஒவ்வொருவராக கேட்கிறான். நீ எங்கிட்ட எவ்வளவு கடன் பட்ட? ஒருத்த வரான், சொல்றான், உங்ககிட்ட நான் 100 குடம் எண்ணெய் வாங்கியிருக்கிறேன். அவன் என்ன சொல்லுகிறான்? உட்காரு, உடனடியாக எழுது, நீ 100 குடம் தானே சொன்ன, 50 குடம் எழுது என்று அவன் சொல்லுகிறான். இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது பரவாயில்லை, ஏதோ ஒரு நன்றி கடனாக, ஒரு இரக்கம் மிகுந்தவனாக இந்த செயலை இவன் செய்கிறான் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி அவன் வாங்கின கடன் 50ஆகத்தான் இருக்கும். ஆகவே இந்த சமயத்திலே அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வட்டிகளை எல்லாம் அவன் கழித்து விட்டு என்ன சொல்லுகிறான்? நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுப்பா என்று சொல்லுகிறான். ஆகவே அதை கேட்கிற அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உருவாகிறது. பரவாயில்லையே, இவ்வளவு இரக்கம் கொண்டவனாக இவன் நடந்து கொள்ளுகிறானே என்று சொல்லி அவன் மகிழ்ச்சி கொள்ளுகிறான். எதற்காக? ஒருவேளை இந்த வேலையை விட்டு நான் செல்லுகின்ற பொழுது எதிர்காலத்தில் இவனால் எனக்கு ஒரு நன்மை ஆதாயம் கிடைக்கும் என்கிற விதத்திலே அவன் செயல்படுகிறார். இரக்கத்தினால் அல்ல, நன்றி மிகுந்தவனாக அல்ல, மாறாக தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு முன்மதி உடையவனாக செயல்படுகிறான். இரண்டாவது மனிதனை அழைக்கிறான். நீ என்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கின? 100 மூட்டை கோதுமை என்று சொல்லுகிறான். உட்கார், உடனடியாக எழுது, 80 என்று எழுது என்று சொல்லுகிறான். எதற்காக? அவன் கொடுக்க வேண்டியதே 80 தான். ஆகவே இதையெல்லாம் கழிப்பதன் வழியாக, தனக்கு கொடுக்க வேண்டிய அந்த வட்டியை கழிப்பதன் வழியாக அவன் இதை சொல்லுகிறான். இதன் வழியாக அவனுடைய அபிமானத்தை, நல்ல அபிமானத்தை பெறுகிறான். ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஓமையை சொல்வதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இவ்வாறாக உலகத்தினுடைய மக்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒளியின் மக்களை விட இந்த உலகத்தின் மக்கள் முன்மதி உடையவர்களாக நடந்து கொள்ளுகிறார்கள். யார் இந்த உலகத்தின் மக்கள்? கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள். ஆகவே அந்த நேர்மையற்ற அந்த கண்காணிப்பாளன் இந்த உலகத்தினுடைய மக்களாக உருவகப்படுத்தப்படுகிறார். அவனிடத்துல விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அந்த விசுவாசம், நம்பிக்கை இருந்திருந்தால் அவன் பயப்பட்டிருப்பான். தான் செய்த அந்த செயலுக்காக அவன் பயப்பட்டிருப்பான். அவன் பயப்படவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்குள்ளாக அந்த கடவுள் மனசாட்சி இல்லை. எனவே அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி முன்மதி உடையவனாக அந்த ஒரு ஆபத்திலிருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்ளுகிறான். ஆக விசுவாசம் இல்லாத, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவனே இந்த முன்மதியை பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னால், ஒளியின் மக்களாகி நீங்கள், என்னை நேசிக்கிற மக்களாகி நீங்கள், என் மீது விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய மக்களாகி நீங்கள், இந்த செல்வம் என்கிற இந்த செல்வத்தை கொண்டு, அல்லது இந்த செல்வம் என்கிற உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் நல்லதை தேடிக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி? அதை நீங்கள் மற்றவருக்கு கொடுப்பதன் வழியாக, பகிர்வதன் வழியாக அவர்கள் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக மாறுவார்கள், உங்களுக்கு பரிந்துரை செய்கின்றவர்களாக மாறுவார்கள். எப்படி? ஒரு உதாரணம், நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது சமூக
பிரயோஜனத்தை நான் விசுவசிக்கின்றேன். அதாவது புனிதர்களுடைய சமூக உறவை நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். பல வேளைகளில் இதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியாமலே நாம் சொல்லுகிறோம். சமூக உறவு என்று சொன்னால் 3 அடுக்கு திருச்சபை. நடமாடும் திருச்சபை மக்களாகிய நாம் துன்புறும் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அந்த துன்புறும் திருச்சபை மக்கள் நம்முடைய ஜபங்களை ஏற்றுக்கொண்டு, கடவுள் அந்த ஜபங்களை அவர்களுக்காக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வெற்றி திருச்சபையை கொடுக்கிறார். அந்த விண்ணக திருச்சபைக்கு சென்ற பிறகு அந்த ஆன்மாக்கள் திரும்பி பார்க்கிறார்கள். நான் எவ்வளவோ வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன், இவர்களெல்லாம் எனக்காக ஜெபித்தார்கள், ஆகவே இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் கடவுளிடத்திலே என்று சொல்லி கடவுளிடத்திலே அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள். ஆக மன்னகத்திலே நாம் செய்கின்ற ஒரு செயல் விண்ணகத்தை பெறுவதற்கு அல்லது மற்றவர்கள் நமக்காக பரிந்து பேசுவதற்கு உதவி செய்கிறது. ஆக நாம் இந்த செல்வத்தை கொண்டு முன்மதி உடையவர்களாக இந்த மன்னகத்திலே பிறருக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது, பிறருக்கு நாம் உதவுகின்ற பொழுது, அது அந்த விண்ணகத்தை அடைவதற்கு ஒரு பரிந்துரையாக, அவர்களால் ஒரு பரிந்துரையாக மாறும் என்பதை இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் குறித்து காட்டுகிறார். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பல சமயங்களில் நாம் நினைக்கலாம், என்னடா ஆண்டவர் ஒருவன் தவறு செய்த பிறகும் அந்த தவறு செய்கின்ற அந்த மனிதனை பாராட்டுகிறாரே என்று சொல்லி நினைக்கலாம். நிச்சயம் இல்லை. ஆண்டவர் சொல்வதனுடைய கருத்து இதுதான். இந்த உலகத்தின் மகனாகிய, அதாவது விசுவாசம் இல்லாத அவர்களே முன்மதியோடு செயல்படுகிறார்கள் என்றால், என்னை நேசிக்கிற என் மக்களாகிய நீங்கள் முன்மதியோடு செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அவர்களை பொறுத்த மட்டிலே அந்த செல்வம்தான் அவர்களுக்கு கடவுளாக இருந்தது. ஆனால் உங்களை பொறுத்த மட்டிலே அந்த செல்வங்களை எல்லாம் அந்த கொடுக்கின்ற நான், கடவுளாகி நான் தான் உங்களுடைய செல்வமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே கடவுளை நாம் செல்வமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கடவுளின் பெயரால் இந்த மண்ணுலகிலே என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட செல்வத்தை எனக்கு மிஞ்சியதை போக மற்றதை கொண்டு நான் நல்லதை செய்கின்ற பொழுது, மற்றவருக்கு நான் கொடுக்கின்ற பொழுது, பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அது நம்மை வானக வாழ்வுக்கு அழைத்து செல்லும். இதுதான் இன்றைய இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான அழைப்பாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நீங்கள் முன்மதி உடையவர்களாயிருங்கள், நன்னெறி மிக்கவர்களாயிருங்கள், ஒருவர் மற்றவருக்கு அறிவுறுத்துகின்றவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிற பவுலடியார் இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் கடவுள் நான் பெற்றிருந்த அருளின் வழியாக என்னை வழிநடத்தினார் என்று சொல்லுகிறார். ஆக கடவுளுடைய அருளை நாம் கேட்போம். இம்மன்னக செல்வங்களை நாம் கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே, நல்ல விதத்திலே நாம் பயன்படுத்தி பிறருக்கு கொடுத்து அந்த விண்ணக வாழ்வை ஒரு நாள் சுதந்திரித்துக் கொள்ள வரம் வேண்டுவோம். வல்ல இறைவன், நல்ல தெய்வம் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரை உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரை உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. விலைமதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே, விலைமதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. உள்ளத்தில் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். உள்ளத்தில் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். உன்னில் பாதம் சரணடைந்தேன், என் பிழையாவும் பொறுத்தருள் செய்வாய். கருணை இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம்
நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே. காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே. காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே. காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த மாலை பலி எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, இப்பலி உமக்கு ஏற்று தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்ய அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாகி எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவர்களாயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. ஆகவே இறைவா, வானக தூதர்கள் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஓசன்னா ஓசன்னா, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கெல்லாம் அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய தாமஸ் அக்வாயினஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் யாரும் நினையாது ஒத்திருக்கின்ற நிலை ஆன்மாக்களையும் இப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் அவர்களை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு நீர் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி எந்நாளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா செல்வங்களையும் நமக்கு கொடுக்கிற கடவுளாகிய ஆண்டவரும் இவரே. இவரையே நம்முடைய வாழ்வில் நாம் பெறுவதற்கு அரிய ஒப்பற்ற செல்வமாக கருதி வாழ இத்திருவிருந்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இத்திருவிருந்திலே கலந்து கொள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை, என்னில் உன்னை, உன்னில் என்னை, என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முந்தன் மண். உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல்
எம்மிலை பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிறை பெறுமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. நீ